சினிமாவை விட எனக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கேன்னா அது ரியல் எஸ்டேட்டில். ஆனால் அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு அடித்தளம் அப்படிங்கிறது அஸ்திவாரங்கிறது நீங்கள் தான். உங்கள் படம் அந்த அந்தையல் நாட்கள் தான். ராஜேஷ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் இன்னொன்று என்னென்னா, கன்னிபுரத்தில் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் அப்படிங்கிறபோது அந்த முதல் ப்ரொடியூசரை அவர் கொஞ்சம் கஷ்டத்துக்கு வந்தப்போலாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் கேட்குறாரு இல்லையா, தேடி என்ன முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி அவருக்கு சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்குமே ராஜ்கிரண் அவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். ஸோ அதனால் ஒரு டீச்சராக இருந்தவர் கடைசி வரைக்கும் அந்த டீச்சருக்கு உண்டான பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது அது ஒரு கடமையாக நினச்சி செய்யணும், பொறுப்புணர்ச்சியோடு செய்யணும் டீச்சர் தொழிலுங்கிறது. அது அவர் வாத்தியாராக இருந்தவர் அப்படிங்கிறதுனால கடைசி வரைக்கும் அவர்கிட்ட அதை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் கடைசி வரைக்கும் அவங்க பையனை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். பையன் நான் இருக்கும்போதே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு. ஸோ பொண்ணு செட்டில் ஆகிட்டாங்க, பையனுக்கு மட்டும் இப்போ அந்த வருத்தம் அவனுக்கு இருக்குது. அவன் காலையில் போனப்போ கூட பையனை பார்க்கும்போது அவன் அப்பா எப்போ உங்களை பற்றி சொல்லிட்டு இருப்பாருன்னு என்கிட்ட சொன்னேன். நமக்கு இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோன்னா நமக்கு எல்லாமே பண்ணது அவர் தாண்டா அப்படின்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல மனிதரும் நல்ல நண்பரும் நல்ல நடிகருமான ராஜேஷ் அவர்கள், அவருடைய பிரிவு தான் இப்போ அதை பற்றி தான் பேசுகிறோம். அவர் முதல்ல நான் சந்தித்தது அப்படிங்கிறதே கன்னிபுரத்தில் படத்துக்கு நான் தான் திரைக்கதை யோசனை எழுதினேன். ஸோ அதுக்கு ஆப்டான கிராமத்து ஆள், கொஞ்சம் மோட்டத்தனமான ஒரு ஃபேஸாக, பாடியெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த வில்லேஜுக்கு உண்டான ஒரு இதோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ நான் ரோகிணியில் ரூம் போட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதெல்லாம் அங்கே தான் இது பண்ணிட்டுருப்பேன். அப்போ விஜயகாந்த் அவர்கள் அங்கே நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டுக்கிட்டு அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவரை எனக்கு பிடிச்சிருந்த அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு அப்போ ராஜ்கிரண் சார்கிட்ட கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்த, நம்ம கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் கன்னிபுரத்தில் அப்படின்னு சொல்லி, அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ராஜ்கிரண் கேட்டு, சரி நான் மறுபடியும் பேசி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஜயகாந்த் இது பண்ணி விட்டு அனுப்பிச்சி விட்டு அப்புறம் என்கிட்ட என்ன ராஜண்ணா அப்படின்ட்டு, ஒரு ராஜண்ணா தான் என்னை கூப்பிடுவார். கதை ஹீரோ ஓகே பண்ணியாச்சியா, உங்கள் குருநாதர் தான் ஓகே பண்ணி வச்சுருக்காரு அப்படியே. எனக்கு ஒரே ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க, நீ ஊருக்கு போயிட்ட, ஊரில் இல்லை, அந்த கேப்பில் உங்கள் குருநாதர் தான் ஒரு ஆளை பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு அந்த ஸ்டில்லை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டில்லை கொண்டு அப்போ தான் ராஜேஷ் ஸ்டில்லை கொண்டு காமிச்சாங்க. ஒரு வாத்தியார வேலை பார்த்துருக்காரு, ஆனால் நடிக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஃபேஸ் கட்டெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் டைரக்டர் தான் ஓகே பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா. நானும் பார்த்தோன்னே விஜயகாந்த் நான் ஒரு கோணத்தில் பார்த்தேன், எங்கள் டைரக்டர் ராஜேஷை வேறு ஒரு கோணத்தில் பார்த்துருக்காரு. ஸோ எதுவும் தப்பு சொல்ல முடியல. நடிக்க சொல்லி பார்த்தாரு, அதெல்லாம் நடிக்க சொல்லி பார்த்தாரு, அவர் நடிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னாரு. அப்புறம் தான் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி தான் ராஜேஷ் முதல் எனக்கு அறிமுகமானார். அப்புறம் அந்த படத்தில் நான் கதை வசனம் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போகிறதா இருந்தது. அப்புறம் இன்னொரு கேரக்டர், ராஜேஷுக்கு ஃப்ரெண்டாக வர்ற கேரக்டருக்கு டெய்லி டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ எல்லோரும் கரெக்டாக டெஸ்ட் எடுக்கிற ஆளுக்கு ஓகே ஆகாது. ஆனால் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேமராமேன்லேருந்து பாலகுருன்னு எல்லாருமே ஏக்நாத் கேமராமேன் தான், இவரே நடிக்க வச்சா நல்லா இருக்குமே, இவரே நடிச்சிட்டு போனால் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிக் கொடுக்க, அவர் சொல்லிக் கொடுக்குறது அவ்வளோ அழகாக இருக்குது, அவர் நடிக்கிறது அவ்வளோ நல்லா இருக்குது அப்படி இப்படின்னாங்க. அப்போது ராஜேஷ் அவர்கள் கூட அதை பார்த்துக்கிட்டு, சார் நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்குமே சார், நீங்கள் செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லி அவரும், ஸோ ப்ரொடியூசர் எல்லோரும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வில்லன் கேரக்டர் நான் செஞ்சேன். அப்போது ராஜேஷ்க்கு டெய்லி ஷூட்டிங்கில் அவருக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறது என்ன இதுங்கிறதெல்லாம் நானே கதை வசனங்கிறதுனால நான் தான் டைலாக் சொல்லி கொடுப்பேன்.
அப்படி பழக்கமாயிட்டார் எனக்கு நல்லா. ரொம்ப மரியாதையுடன் தான் அவர் வந்து, நான் சீனியரு கொஞ்சம் சினிமாவில் ஏற்கனவே படங்கள் 16 ரயில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த மரியாதையோடு பேசி பழகினார். அப்புறம் அவர் வாத்தியார்னு தெரியும் போது தான், அப்புறம் அவர் பேசும்போது மனம் விட்டு பேச ஆரம்பிக்கும் போது தான் அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட என்னென்னா, அவர் நடித்தோம் முடிஞ்சது அந்த படம் அடுத்த படம் அடுத்த படம்னு எத்தனையோ படங்கள். ஆனால் அந்த முதல் படத்தில் எப்படி யாருக்கிட்டையெல்லாம் தொடர்பு வச்சுக்கிட்டோமோ அதை வந்து மறக்காமல், இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 1 இயர் ஆச்சுன்னா டக்குன்னு உடனே வந்து அவரே ஞாபகப்படுத்தி எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி அந்த படத்தை வந்து முதல் படம் நடித்தது எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரிலீஸ் டேட்டு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லி இது பண்ணிகிட்ருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு இந்த கலை களஞ்சியம்னு சொல்லுவோமே, நமக்கு எதாவது ஒன்று தெரியலன்னா ஒரு சின்ன டவுட் வந்தால் கேட்டால் கண்டிப்பாக அவர் தெரிஞ்சிருக்கும். தெரியலனா கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே முயற்சி பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு கூகுளில் அதில் எல்லாம் போய் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பதில் சொல்லுவார் ரொம்ப ரெஸ்பான்ஸோட. ஸோ அதனால் ஒரு டீச்சராக இருந்தவர் கடைசி வரைக்கும் அந்த டீச்சருக்கு உண்டான பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து அது ஒரு கடமையாக நினச்சி செய்யணும், பொறுப்புணர்ச்சியோடு செய்யணும் டீச்சர் தொழிலுங்கிறது. எனக்கு எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது டீச்சர் தொழிலுங்கிறது. அது அவர் வந்து வாத்தியாராக இருந்தவர் அப்படிங்கிறதுனால கடைசி வரைக்கும் அவர்கிட்ட அதை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ நிறையா இங்கிலீஷ் புக்கெல்லாம் சினிமாவை பற்றி நிறையா படிச்சிருக்கிறதுனால அப்பப்போ என்ன பார்க்கும்போதெல்லாம், நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறதில்ல, இங்கிலீஷ் புக்கு படிக்கிறதில்ல, இங்கிலீஷு உங்களுக்கு அவ்வளோ வராதுன்ட்டு விட்டுருவீங்க. ஆனால் இங்கிலீஷ் புக்கில் எல்லாம் இந்த சினிமாவை பற்றி எழுதினவங்கெல்லாம் இப்படி எழுதியிருக்கான் அப்படி எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் லைக் எர்த்குவேக் அப்படின்னு சொல்லுவான் ஒரு பிக்சரை ஸ்டார்ட் பண்ணுறது. அப்புறம் இன்டர்வல் வந்து அது இன்னும் ஒரு மாதிரி சொல்லுவான். அப்புறம் திங்க் மோர் தேன் தட் அப்படிமா இப்படியெல்லாம் இங்கிலீஷில் சில வார்த்தைகள்லாம் சொல்லி இதெல்லாம் நான் இங்கே படித்தேன் ராஜேஷ். இல்லை நீங்கள் படிக்கல, ஆனால் உங்கள் புக்கு உங்கள் படத்தில் இதெல்லாம் இருக்குது. ஸ்டார்ட் லைக் எர்த்குவேக் அப்படின்னா ஒரு ஆரம்பமே ஒரு பூகம்பமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் அந்த நாட்கள் படத்துலேயே அதுதானே சார் வச்சுருக்கீங்க. எடுத்துன்னு நீங்கள் ஹீரோயின்னு செகண்ட் கேரக்டர், நான் ஹீரோயின் எடுத்துன்னு எங்கோட அம்பியாவுக்கு எனக்கு கல்யாணம்னு போது அது எர்த்குவேக் மாதிரி தான் நான் படம் பார்க்குறவங்க. என்ன அது பாக்யராஜ் படம், அவர் ஹீரோ, ஆனால் இந்த பொண்ணு ஹீரோயின் வந்து ராஜேஷுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது எப்படி அப்படின்னா அதே ஒரு ஷாக்கோட ஒரு இதாக இன்வால்வ் ஆகி அப்படியே ஃப்ரண்ட் சீட்டுக்கு, அதாவது கிளைமேக்ஸில் வர்றது வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே நீ கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஸ்பீட் ஆஃப் த கேமரா இஸ் த மூட் ஆஃப் த சீன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த மாதிரி நிறைய படித்ததெல்லாம் சொல்லுவார். அப்போ நான் சொல்லி ஆச்சரியப்படுவேன், ராஜேஷ் நீ இவ்வளோ தூரம் சினிமாவை பற்றி நீ தெரிஞ்சுருக்கீங்க, எனக்கு அவ்வளோ படிக்கலை. இல்லை நீ படிக்கலைன்னா என்ன, நீ எல்லாம் பண்ணுறது பூரா அதில் வர்றதெல்லாம் வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அது மாதிரி அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டுக்கு போகும்போது, ரியல் எஸ்டேட்டில் வந்து என்ன ஒரு நாள் பார்த்துட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் ஒரு நாள் என்னை வந்து பார்த்து இது மரியாதை அதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் பண்ணி, எதுக்கு நீங்கள் என்ன புதுசாக இது வந்து பண்ணுறீங்கன்னா, இல்லை ரியல் எஸ்டேட்டில் இன்றைக்கி நான் வந்து சினிமாவை விட எனக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கேன்னா அது ரியல் எஸ்டேட்டில். ஆனால் அது ரியல் எஸ்டேட்டுக்கு அடித்தளம் அப்படிங்கிறது அஸ்திவாரங்கிறது நீங்கள் தான். உங்கள் படம் அந்த அந்தையல் நாட்கள் தான். எங்கே போனாலும் லேடிஸ் ஜென்ஸ் என்னை பார்த்துன்னையுமே நான் அது நிலம் விற்கிறதுக்காக வந்திருக்கேன், ரியல் எஸ்டேட்டுக்காக வந்திருக்கேன்னு சொன்னாலே, இவர் வந்து அந்தையல் நாட்டில் அந்த டாக்டர் நினச்சவர் சம்சாரம் எப்படின்னு சொன்னால் நானே அனுப்பிச்சி வச்சுறேன்னு சொல்கிறாருன்னா எவ்வளோ பெருந்தன்மையான ஆளாக இருக்கும் சார். உங்களை நம்புகிறேன் சார், உங்களை இதுக்கு மேலே என்ன சார் உங்கள் கேரக்டர், நீங்கள் அவ்வளோ நல்ல மனுஷனை நடிச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி உடனே எதுவுமே பேச மாட்டாங்க. என்ன ரேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ தான் சினிமாவில் வந்து ஒரு கதாபாத்திரம் செஞ்சால் அது இந்த அளவுக்கு லைஃபுக்கு வந்து அது லைஃப் லாங் நமக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் போது எனக்கு அதனால தான் கண்ணில் தண்ணி வருது. அதனால் நான் இன்றைக்கி இதில் நிறையா சம்பாதிச்சேன்னா அதை ஒன்லி இந்த அந்தையல் நாட்டில் அந்த பேக்ரவுண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு பெருமையாக இருந்தது. ஏன்னா ரைட்டருங்கிறவங்க வந்து நம்ம எழுதுனது வந்து
அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லும்போது, எத்தனை வருஷம் ஆனாலும் சார் இந்த படம் நேற்று பார்த்தேன் சார், மறுபடியும் இது 3வது தடவை இல்லை 5வது தடவை 7வது தடவை இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒருத்தன் லைஃபுக்கே வந்து ராஜேஷ் லைஃபுக்கே வந்து அந்த படம் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு அஸ்திவாரமாக இருந்தது, அடித்தளமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ராஜேஷ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் இன்னொன்று என்னென்னா, கன்னி பருவத்தில் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் அப்படிங்கிறபோது அந்த முதல் ப்ரொடியூசரை வந்து அவர் கொஞ்சம் கஷ்டத்துக்கு வந்தப்போலாம் நானும் ஹெல்ப் பண்ணி அவருக்கு பண்ணேன். ஆனால் இவர் ஒரு நடிகர் தான். அந்த நடிகர் வந்து அவருக்கு எப்பப்பெல்லாம் வந்து சிரமம் வருதோ அந்த சிரமத்தை வந்து அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் கேட்குறாரு இல்லையோ, தேடி வந்து என்ன முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்குமே ராஜ்கிரண் அவர்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். ஸோ அது மாதிரி எல்லாம் நாங்கள் நடித்தவங்க, பண்ணவங்க, கதை வசனம் எழுதவங்க எல்லாத்துக்கிட்டேயும் வந்து அவ்வளோ ஒரு நட்புறவோடு இருந்தார். அப்புறம் சினிமாவில் வந்து எல்லோரும் யார் உச்ச நடிகர்களோ அவங்க வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா ஒரு பழக்கத்தை வச்சுருந்தார். பொலிட்டிக்கல் ஆளுகிட்டையும் நல்லா பழக்கத்தை வச்சுருந்தார். அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய படிப்பு, அவர் பழகும் தன்மை. இதுதான் மெயின் இதாக இருந்தது. அதனால் கமல் ஆகட்டும், ரஜினி அவர்களாகட்டும், இவங்க எல்லாமே வந்து ராஜேஷ்னா ஒரு தனி மரியாதையோடு இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் சினிமாவில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல தோழமையோடு பழகிட்டு இருந்தார். தனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து அவர் அதை பற்றியெல்லாம் ஒன்று நினைக்காம தனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நல்ல மனித உள்ளம். எல்லாத்தையும் அதே மாதிரி வம்பு தும்பல் தேவையில்லாமல் போய் எந்த வம்பு தும்பலையும் மாட்டக்கூடாதுன்னு அனாவசியமாக வார்த்தைகள் விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து சினிமாவுக்கு வர்றவங்க வந்து அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். பின்னால் எத்தனையோ நிறைய படங்கள், சிறை மாதிரி படங்கள், இன்னும் நிறைய படங்கள்லாம் அவர் நடித்தார். பாலச்சந்திரன் சார் படம் அது எல்லாம் நடித்தார். நான் அவரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஜனங்களுக்கெல்லாம் மைண்டில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த அந்த 7 நாட்கள் மனசில் பதிஞ்ச மாதிரி கன்னி பருவத்திலே ஃபஸ்ட்டு படம் அதே வந்து ஏறக்குறைய சில்வர் ஜூப்ளி ஓடி நிறைய எல்லா ஊர் ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வந்தோம். அதில் மனசில் எப்படி நிலைச்சாரோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புது பரிணாமத்தை ராஜேஷ் அப்படின்னா அந்த 7 நாட்கள் கொடுத்தது அப்படிங்கிறதுல அவருக்கு பயங்கர ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த விதத்தில் எனக்கும் அதுக்கு கதை வசனம் எழுதுனேன். கன்னி பருவத்தில் இது வந்து கதை வசனம் டைரக்ஷன் நானே பண்ணி கூடவே நான் நடித்தேன். அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணும்போது முதல்ல நான் வந்து அது செய்கிறதா இருந்தது, அந்த டாக்டர் கேரக்டர். அப்புறம் பாலக்காட்டு மாதவனை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது நடுவில் திடீர்னு க்ரியேட் பண்ணோம். அது நடுவில் இல்லை, காதலன்னு ஒருத்தர் இருக்கு. அந்த காதலனை என்னவா வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது இன்னும் முடிவாகாமல் இருந்தது. அப்போ ராஜேஷ் கேரக்டர் அந்த டாக்டர் கேரக்டர் நான் செய்யலான்ட்டு இருந்தேன். திடீர்னு கம்போசிங் உட்காரும்போது எம்எஸ்வி அவர்களையும் அந்த காஜேஸ்வரி அந்த கேரக்டருக்கு வந்து அந்த பிரசாத்னு அவருடைய உதவியாளரையும் பார்த்து அதில் தான் பாலக்காட்டு மாதவன் ஒருத்தர் சினிமாக்காக புறப்பட்டு வந்தான்னு வச்சுக்கலாம். கூட வந்து காஜான்னு சொல்லி ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு இவர் மலையாளத்தில் பேசுவார், அங்கங்கே தமிழும் கலந்துக்குவார். அந்த பையன் தமிழ்லேயே அது நிறையா பேசினான்னா எல்லாத்துக்கும் அந்த அதர் லாங்குவேஜுங்கிறது புரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாத அளவுக்கு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் க்ரியேட் பண்ணோம். அப்போ அது பேசும்போது அதில் நிறைய காமெடி அதெல்லாம் வந்தது. அதில் கொஞ்சம் அந்த காமெடி டீச்சோடு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் மறுபடியும் பில்டப் ஆகும்போது இப்போ இதுக்கு வேறு ஆள் இல்லை. ராஜேஷ் கேரக்டர் அந்த டாக்டர் கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக்காக யார் வேணாலும் தேடி பிடிக்கலாம். பட் இந்த பாலக்காட்டு மாதவனுக்கு வந்து நல்ல காமெடி ஹியூமர் சென்ஸோடு இருக்கணும். அப்புறம் கதை பின்னால் வந்து கிளைமேக்ஸ்க்கெல்லாம் போகும்போது அந்த கேரக்டர் இருந்தால் தான் அது இது எல்லாருமே சேர்ந்து இல்லை நீங்களே அதை செஞ்சது தான் கரெக்டாக இருக்குது சார்ன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த பாலக்காட்டு மாதவன் செஞ்சுட்டு இப்போ இதுக்கு தேடும்போது ஃபஸ்ட்டு சிவகுமார் எனக்கு சாய்ஸாக இருந்தது. அப்புறம் சிவகுமார் வந்து அவர் கொஞ்சம் எஸ்டேட் பண்ணார். என்னென்னா இவரே ஹீரோ, இவரே கதை வசனம் டைரக்ஷன், அதனால் நம்ம கேரக்டர் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் அவருக்கு இருந்தது. அப்புறம் சரி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாய்ஸாக தேடும்போது தான் எனக்கு ராஜேஷ் இந்த டாக்டர் லுக்குக்கு அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அந்த பேஷன்ஸாக இது பண்ணுறது அதுக்கெல்லாம் ராஜேஷ் பொருத்தமாக இருப்பார்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் ராஜேஷ் அந்த கேரக்டருக்கு போட்டேன். அதே மாதிரி நான் நினைக்கிற மாதிரி
ரொம்ப அந்த கேரக்டருக்கு ஒரு ஆல்ரெடி அதுக்கு ஒரு லைஃப் இருக்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு லைஃப் கொடுத்தது வந்து ராஜேஷனுடைய பர்ஃபார்மன்ஸு. ஸோ அவருக்கு வந்து அது வந்து அந்த கேரக்டர் செஞ்சதுனால அவர் லைஃபுக்கே வந்து ஒரு பெரிய இதாக வந்து பேஸாக அமைஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். ஸோ இன்றைக்கி அவர் ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து அவர் நினச்சதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அதில் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வந்து அவனால் வாழ முடிஞ்சது. அது வந்து நிறைவான வாழ்க்கை கிடச்சியும் அதை முறையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துலேயுமே எல்லா பழக்க வழக்கங்கள்லேயும் சரி, சாப்பாட்டு முறைகள்லையும் சரி, அதை இப்படி படுக்கணும், இப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது இது எல்லாமே ஒரு முறையாக தான் வாழ்ந்தார். நான் அப்படிப்பட்டவருக்கு ஆயுசு குறைவாக வந்து ஆண்டவன் வந்து வச்சுட்டாங்கிறது வந்து ஒரு வருத்தமான ஒரு சமாச்சாரம். ஸோ வேறு வழியில் எல்லோரும் அது ஜீரணம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவர் கடைசி வரைக்கும் அவங்க பையனை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். பையன் நான் இருக்கும்போதே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணுமேனு. ஸோ பொண்ணு செட்டில் ஆகிட்டாங்க. பையனுக்கு மட்டும் இப்போ அந்த வருத்தம் அவனுக்கு இருக்குது. அவன் காலையில் போனப்போ கூட பையனை பார்க்கும்போது அவன் அப்பா எப்போ உங்களை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாருன்னு என்கிட்ட சொன்னேன். நமக்கு இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோன்னா நமக்கு எல்லாமே பண்ணது அவர் தாண்டா அப்படின்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டியா நான் அவர் எப்போவுமே உன்னை பற்றி சொல்லிகிட்டு இருப்பார். ஐயோ என் பையனுக்கு இன்னும் ஒரு கரெக்டானது ஒன்று வரலையே அப்படின்னாலாம் நீ தான் ஏதாவது ஒன்று பண்ணி லைஃபுக்கு கரெக்டாக பண்ணிக்கணும். அவர் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டார். பேர் சம்பாதிக்கிறது உன்னுடைய கடமை. ராஜேஷ் பேர் காப்பாற்றுற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ராஜேஷ் நிறையா அவர் சம்பாதிச்ச சொத்து அப்படிங்கிறது வந்து ஆட்களை சினிமாவிலையும் சரி வெளியும் சரி ஆட்களை சம்பாதிச்சது, அவங்ககிட்ட மரியாதை வாங்கினதுங்கிறது தான் அவருடைய சொத்து. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அவர் வந்து அவர் கிறிஸ்டின் அப்படின்னு எப்போவோ கேள்விப்பட்டது தான். ஆனால் அதை வந்து அவர் எப்போவுமே காமிச்சிக்கிட்டது இல்லை. இன்றைக்கி தலைமாட்டில் அந்த சிலுவையை பார்க்கும்போது ஐயோ ஆமாப்பா இவர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு நாள் கூட அவர் வந்து தான் இந்த மதம் இன்ன இது இனம் அப்படிங்கிறது அவர் மைண்ட்லேயும் இருந்ததில்லை, வெளியும் வந்து காமிச்சிக்கிட்டதில்லை. ஸோ இன்றைக்கி அவங்க அம்மா அப்பா இருந்த இடத்துல அவங்க மனைவி எங்கே பரியல் பண்ணாங்களோ அதே இடத்துல கொண்டு போய் தான் அப்பாவையும் பரியல் பண்ணுறேன்னு பையன் சொன்னான். ஸோ ஒரு ஆத்மா சாந்தி அடையணும். அதுக்கு என்னுடைய ஆழ்ந்த பிரார்த்தனை இது பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அவங்க குடும்பத்தார் எல்லாத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். வாத்தியார் சமூகத்துக்கும் அவர் பெருமையை சேர்த்து கொடுத்தது, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாவு தமிழா மூலமாக இதை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கண்ணன் அவர்கள் வந்து அந்த வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்தாங்க. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.